டூரிஸ்ட் ஃபேமிலி இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஏன் ஃபீல் குட் மூவின்னு சொல்கிறேன்னா, இதில் வர அனைத்து கேரக்டர்ஸுமே நல்லவங்க. பொண்டாட்டி, பிள்ளைங்க, நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, முதலாளி, தொழிலாளின்னு யாரெல்லாம் உள்ளுக்குள்ளே வராங்களோ எல்லாருமே நல்லவங்க. அப்படி ஒரு அற்புதமான உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான உலகம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடாதான்னு நமக்கு தோன்ற மாதிரி வச்சிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. எமோஷனை தாண்டி ஒரு ஹியூமனிசம் பற்றி படம் பேசுது. ஓப்பனிங்கில் வந்து ஸ்ரீலங்காலேருந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு எங்கேயாச்சும் பொழைச்சிக்கலான்னு சொல்லி இந்தியா வராங்க. அது ஒரு புதுசாக ஒரு கருத்து எடுத்து வச்சிருக்கிற அப்படி படத்தில் நல்லாயிருக்கு. அங்கேருந்து படம் காமெடியாகவும் ட்ராமாவாகவும் கொஞ்சம் சீரியஸ் நோட்டாகவும் திடீர்னு ஏதோ ஒரு த்ரில்லிங்காக போகுமோன்னு ஒரு குதூகலத்தையும் கொடுக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு ஹியூமன் கனெக்ஷனாகவும் ஒரு நல்லவர் பல பேர்த்த எப்படி கனெக்ட் ஆகுறாரு, அந்த ஒரு சொசைட்டியை எப்படி வந்து ஒரு கனெக்டடாக வைக்கிறாரு அப்படின்றதான் மெயினாக கொண்டு போகுது படம். அதில் தான் இந்த ரைட்டிங் நிற்கிது. படத்தை வந்து அபியான்ன்ற ஒருத்தர் டெபியூ டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு குடிகாரனாக அவர் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. படம் ஒரு இடத்துல வந்து பின்னி பிணைஞ்சு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்தி ஒரு அவுட்லைன் ஸ்க்ரீன் பிளே சூப்பர். ரொம்ப பிடிச்சது படம். ஒரு சூப்பர் ஃபேமிலி ட்ராமா. சிம்ரன் நீட்டாக பண்ணியிருக்காப்படி. சசிகுமாருக்கு ஒரு அற்புதமான ஒரு ரோல். பாஸ்கர் வெளுத்து கட்டியிருக்காடி. பையன் பெரிய பையனும் நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன பையன் நிறைய இடத்துல நமக்கு வந்து படத்தை குதூகலப்படுத்துகிறாப்படி. படம் வந்து மியூசிக்குமே நல்லா இருக்குது. பாட்டுக்களில் நிறைய கருத்தான வார்த்தைகள் இருக்குது. நல்லா போகுது படம். ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் கூட நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸை பார்த்தோம். இங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமாக வந்து ரசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மலையாள படம் எப்படி ஒரு குடும்ப படமாக எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இப்போ தமிழ் படங்கள் இப்போ வர ஆரம்பிக்குதுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாசாக எடுத்து தாட்பூர் தஞ்சாவூர்னு போகாமல் ஒரு கிளாஸான அமைதியாக அடக்கமாக இந்த படம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த மாதிரி மீண்டும் பல படங்கள் வரணும். சொசைட்டிக்கு தேவைப்படும். குறிப்பாக ஒரு சீன் சொல்லணும். இதில் வந்து ஒரு இலவுக்கு கூட்டம் சேரணும், ஒரு கஷ்டத்தில் எல்லாரும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு ஒரு சீன் வச்சிருப்பா. அப்படி அது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இப்போலாம் வந்து நல்லதுக்கு ஆயிரக்கணக்கில் போகிறாங்களே தவிர ஒரு இலவுக்கு போகிறதுனா வந்து தலை காமிச்சு 5 நிமிஷம் ஓடி போயிடுறாங்க. ஏன்னா வந்து அங்கே நின்றுருந்தோம்னா நமக்கு வந்து வேலை வெட்டியில் நினச்சிக்கோங்களோன்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு சாவீட்டில் வந்து மேக்ஸிமம் க்ரௌடே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஸோ அதை வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு படுத்தியிருக்காரு இந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நெய்பர்ஸ் கலகலப்பாக இருக்கணும், எல்லாரும் ஒரு கனெக்டடாக இருக்கணும்னு விஷயத்தை கொண்டாந்துருக்காரு. இதில் கம்ப்ளீட் எல்லாருமே நல்லவங்க. அதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். நல்ல நெய்பர்ஸ், நல்ல குடும்பம், நல்ல பாஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணனால தான் இந்த படம் வந்து எல்லாத்தையும் போய் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு.